ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் கௌசல்யா. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருளாக என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 3 பாதியாக வெட்டி வச்சுருக்கேன், 2 முழுசாக வச்சுருக்கேன். என்னென்ன அதில் பிரியாணியில் போடுறதுக்குரிய ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 10 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, அப்புறம் அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல அது 2, அன்னாச்சி பூ 1, ஒரு 5 ஏலக்காய். இப்போ நான் இதில் தான் 2 கிளாஸ் வந்து நான் அரிசி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை எதால் அளந்து எடுத்துக்கிறோமோ அதால் தான் தண்ணியும் நம்ம அளக்க போகிறோம். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ மொத்தமாக எல்லா தேவையான பொருளுமே எடுத்து வச்சாச்சு. என்னென்னு பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாருமே வந்து நிறைய போடுவாங்க. நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 1/2 லெமன், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு பாக்கெட் தயிர். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்க சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம எதில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பிரியாணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிற பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குண்டா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் உருகி எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சமாக வதங்கினா போதும். வெங்காயம் எப்படி இருக்கணும்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வரவருக்கு வதக்கிக்கணும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியே போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி வந்து வடிக்கணும் இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து இருக்குமான்னு சரியாக தெரியல.
பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அதோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 கிளறிட்டு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை குக் பண்ணோம். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு மூடி போட்டு தக்காளியை வந்து மூட போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆஃப் லெமன் வந்து ஊற்றிக்கலாம். நான் எடுத்திருக்க லெமன் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால தான் நான் ஆஃப் எடுத்தேன். நீங்கள் எடுக்கிற லெமன் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா நீங்கள் ஒரு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து தயிர் போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிப்பு அதிகமாகிடும். புளிப்பு அதிகமாகிட்டாலும் பிரியாணி வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து தயிர் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வீடியோ வந்து ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் நான் கிளறிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து பிரியாணி வந்து அரிசியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக நான் வந்து 4 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேனே அது இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு எப்படி இருக்கணும்னா லைட்டாக நமக்கு உப்பு அதிகமாக இருக்கோ அப்படின்னு தெரிகிற அளவுக்கு உப்பு இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம சிக்கனை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம். நல்லாவே வடிகட்டி வச்சுருக்க அரிசியை இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா சும்மா மைல்டாக ஒரு மேலால் ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து அரிசியை கொஞ்சம் ஒரு 50% வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு எட்ட வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 2 கிண்டிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நம்ம 2 கிளாஸ் எடுத்துருந்தோம் இல்லையா அதே கிளாஸில் நம்ம 2 கிளாஸ் வந்து தண்ணி இப்போ கிரேவியில் ஊற்ற போகிறோம். இது ஏன் தண்ணி கலராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன் அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அந்த தண்ணி வந்து அந்த கலரில் இருக்குது. இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் உப்பு போட்டதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்படின்னா கிரேவிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாட்லேயே நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, கிரேவியில் உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம தண்ணி கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே 50% கிட்ட வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அது எப்படி தெரியும்னா நம்ம அரிசி போட்டதை விட ஒரு கொஞ்சம் அரிசி வந்து நல்லாவே நீண்டு வந்திருக்கும். அப்போ கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வந்து சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசியை நடுவில் கொட்டணும். ஓரத்தில் கொட்டிட்டோன்னா எல்லாமே வந்து அங்கங்கே போயிடும். நடுவில் கொட்டணும்னா சிக்கன் ஃபுல்லாக ஓரத்தில் தான் இருக்கும். கிண்டிட்டு சும்மா ஒரு 2 கிளறி விட்டுட்டு
நம்ம வந்து மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக லெவலாக இருக்கும், அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி தம் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அங்கே பார்த்திங்களா தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். என்கிட்ட இப்போ தோசைக்கல் இருக்குது, நான் தோசைக்கல் வச்சு தான் நான் தம் போட போகிறேன். உங்ககிட்ட தோசைக்கல் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கலர் பவுட்ரு, கேசரி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு நான் பிரியாணி குண்டான மேலே வச்சு அதுக்கு மேலே நான் வெயிட் வைக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி தம் வைக்க போகிறேன்னா தோசைக்கல் மேலே 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் நான் தம் வைக்க போகிறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட நம்ம அடுப்பு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். தம்முக்கு எதுவுமே செய்யக்கூடாது, அந்த சூட்லேயே சாப்பாடு வந்து கொஞ்சம் வெந்து வந்துடும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடி போட்டுவிட்டேன், முட்டையை அவிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour கிட்ட நான் எதுவுமே செய்யலை. இப்போ நம்ம தம்மை உடச்சி பார்த்துடலாம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தம் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே தம் ஆகிருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மேலே வந்து எழுந்து நின்றுருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக தம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தண்ணி வந்து அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். பட் ஆனால் தண்ணி அதிகமாக இல்லை. இது நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லைங்களா, அதனால் அதோட அந்த பிசுப்பு தான் சாப்பாட்டில் வந்து அப்படி தெரியுது. நீங்கள் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தெரியாது. ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அடி பிடிக்கவும் இல்லை சாப்பாடு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்துச்சு.